டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவின்படி நீதிமன்றங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கியதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர். வணக்கம், இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. நெல்லையில் நீதிமன்றம் வளாகத்தில் மாயாண்டி என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் உரிய பாதுகாப்பு செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கவனக்குறைவாக செயல்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான துறை ரீதியான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பை 24 மணி நேரமும் செயல்படுத்துவதற்கான உத்தரவை டிஜிபி சங்கர் ஜிவால் பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக நீதிமன்றத்துடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூடுதலான பாதுகாப்பு, ஏற்கனவே எல்லா நீதிமன்றங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு என்பது நடைமுறையில் இருக்கிறது. அங்கு நீதிமன்ற வளாகத்திலே புறக்காவல் நிலையமும் அமைக்கப்பட்டு செயல்முறையில் இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு கூடுதலான பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு மற்றும் ஆயுதப்படை போலீசாரையும் பாதுகாப்பு பணியில் அமர்த்த வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்த டிஜிபி சங்கர் ஜிவால் பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 23ஆம் தேதிக்குள், அதாவது நாளைக்குள் இதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விரிவான அறிக்கையை காவல்துறை அதிகாரிகள் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று டிஜிபி சங்கர் ஜிவால் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.